கையில் வசதி இருக்கும்போது தர்மம் செய்வோம், நன்மைகள் செய்வோம். ஆற்றல் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது நன்மைகள் செய்வோம். பின்னால் அந்த நன்மைகளை தீமைகள் செய்வதன் மூலமாக அழித்து கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே பள்ளியோட தொடர்பு இருக்கும், சூரத்தில் தோற்றத்தில் எல்லாம் நல்ல கவர்ச்சி இருக்கும், நம்பிக்கை நாணயம் எல்லாம் இருக்கும், மக்களால் போற்றப்படக்கூடிய ஒருவர் இருப்பார். பின்னால் அந்திம காலத்தில் தலைகீழ மாறிடுவார். நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله عز وجل: ومثل الذين ينفقون أموالهم ابتغاء مرضات الله وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்தும் சூரத்துல் பக்ரா கடைசி பகுதியின் விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு சூரத்துல் பக்ராவுடைய 265வது வசனத்தின் விளக்கம். இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறும்போது, وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَتَثْبِيتًا مِنْ أَنْفُسِهِمْ كَمَثَلِ جَنَّةٍ بِرَبْوَةٍ أَصَابَهَا وَابِلٌ فَآتَتْ أُكُلَهَا ضِعْفَيْنِ فَإِنْ لَمْ يُصِبْهَا وَابِلٌ فَطَلٌّ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ்தான் இந்த தர்மத்தை எங்களுக்கு மார்க்கமாக்கினான், அவன் அதற்கான கூலியை தருவான் என்ற நம்பிக்கையுடன் தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கான உதாரணம். கமதலி ஜன்னத்தின் பிரபுவா, பாதிப்பில்லாத உயர்ந்த செழிப்பான ஒரு பூமியில் இருக்கக்கூடிய தோட்டத்தை போன்றது. அசாபஹா வாபிலுன், அந்த தோட்டத்தை பெருமழை சந்திக்கின்றது. ஃபஆதத் உகுலஹா ضعفين, அதனுடைய கனிகளை விளைச்சல்களை இரட்டிப்பாக தந்தது, 2 மடங்காக கொடுத்தது. ஃபைல்லம் யுஸிபஹா வாபிலுன் ஃபதல், அந்த தோட்டத்தை பெருமழை சந்திக்காவிட்டாலும் அதற்கு சிறு தூறலே போதுமானது. என்ன, பூமி செழிப்பானது, பூமி சிறந்தது, விளைச்சலுக்கு பொருத்தமான பூமி. வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். தொடர்ந்தும் நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள்,
தர்மத்தின் சிறப்பு, எப்படியான தர்மம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படியான தர்மம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது போன்ற விவரங்களை 261 வசனத்திலிருந்து நாங்கள் படித்து வருகின்றோம். 261 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கான உதாரணம். ஆரம்பத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வது மிகச்சிறந்த ஒரு சிறப்பான அமல். மனிதனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹு தஆலா அதை மிகவும் வலியுறுத்துகின்றான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல. சிலரை பணக்காரர்களாக வசதியுள்ளவர்களாக, வேறு சிலரை ஏழைகளாக வசதி இல்லாதவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இதன் மூலம் அல்லாஹு தஆலா விரும்புவது என்னவென்றால், தாராளமாக கொடுக்கப்பட்டவர்கள், வசதியோடு படைக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இது வசதி கொடுக்கப்பட்டவர்களுக்கான சோதனை. இதே போல வசதி இல்லாமல் படைக்கப்பட்டவர்களுக்குள்ளே சோதனை வறுமை. இரு தரப்பினரும் சோதிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியிருப்பது போல, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பங்கு வைக்கின்றார்களா? இல்லை, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பங்கு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதனால அல்லாஹ்வுடைய ஹிக்மத், உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் எல்லாம் வசதியோடு படைக்கப்படவில்லை. மாறாக சிலரை அல்லாஹு தஆலா வசதியோடு படைத்திருக்கின்றான், வேறு சிலரை வசதி இல்லாதவர்களாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் 261 வசனத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் எல்லாம் தர்மத்தின் முக்கியத்துவத்தை பற்றி, ஏழை எளியோருக்கு கொடுக்கக்கூடிய கொடைகளை பற்றி, வசதியுள்ளவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய விவகாரத்தை பற்றி தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருகின்றான். ஏனால் தர்மம் என்பது மிகச்சிறந்த ஒரு அமல். மனசு இருந்தால் தான் தர்மம் செய்யலாம். மனசு இல்லாத தர்மம் செய்ய முடியாது. எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கின்றோம், தாராளமாக இருக்கின்றது, ஆனால் மனசில் கொடுக்கிறதுக்கு அது அவருக்கு சோதனை. ஆனால் சில பணக்காரர்களை பார்க்கின்றோம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மனசை கொடுத்திருக்கிறான், ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகின்றார்கள், தங்களுடைய பணத்திலிருந்து செலவழிக்கின்றார்கள். அப்படி செலவழிப்பதன் மூலமாக வசதி உள்ளவர்களும் நன்மை அடைகின்றார்கள், வசதி இல்லாதவர்களும் நன்மை அடைகின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா
வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதற்கான உதாரணம் இது. ஏற்கனவே விளக்கம் சொல்லப்பட்டது. இருந்தாலும் இங்கே தொடர்ந்து இந்த தர்மத்தின் விவகாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே வருகின்றான். அதோடு தொடர்படுத்தி இதை ஞாபகம் ஊட்ட வேண்டிய தேவை. அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது. கமதலி ஹப்பா. அல்லாஹு தஆலா மனிதன் விளங்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வித்து எப்படிப்பட்டது? அம்பதத் சபஅ சனாபில. ஒரு வித்து 7 கதிர்களை வெளிப்படுத்துகின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பாருங்க. வயலை உழுது செப்பனிட்டு பக்குவப்படுத்தி நீர் பாய்ச்சி அதில் நெல்லை தூவுகின்றான் மனிதன். ஒரு நென்மணி விழுந்த இடத்துல 7 கதிர்கள் வெளிப்படுது. அல்லாஹ்வுடைய அற்புதம். எப்படி அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும். அதுக்குதான் இந்த உதாரணத்தால் சொல்றான். கமதலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில். 7 கதிர்களை வெளிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு கதிரிலும் 100 நென்மணிகள், 100 வித்துக்கள். அப்ப ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள். ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அப்ப ஒரு வித்திலிருந்து 700 வித்துக்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகின்றான். அப்ப இந்த உதாரணத்தை மனிதன் தினந்தோறும் பார்க்கிறான். வயல்வெளியால் நடந்து போகும்போது, தோட்டந்துறவுகளை தாண்டி போகும்போது மனிதன் இதை பார்க்கிறான். சிலர் சிந்திக்கிறார்கள், சிலர் சிந்திக்கவில்லை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்திலிருந்து 7 கதிர்களை, ஒவ்வொரு கதிரிலும் 100 நென்மணிகள், 100 வித்துக்கள், 700 வித்துக்களை ஒரு வித்திலிருந்து வெளிப்படுத்துகின்றான். இந்த உதாரணத்தை சொல்லி மனிதன் தினந்தோறும் பார்க்கக்கூடிய, மனிதனுடைய கண்களுக்கு தென்படக்கூடிய இந்த உதாரணத்தை சொல்லி தர்மம் செய்பவர்களுக்கான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒன்றை 700 மடங்காக அதிகரிக்கிறான். சொல்லி போட அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. இந்த 700 நிக்கிறல்ல. நாங்க சென்ற பாடங்களை பார்த்து நாங்கள் இந்த ஆயத்துடைய விளக்கம் விரிவாக சொல்ல படித்தோம். உங்களுக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஏன் அல்லாஹு தஆலா இங்கே வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா என்று சொல்லுகின்றான் என்பதை ஆராய்ச்சி செஞ்சிருக்கின்றார்கள். பார்த்த நேரத்தில் ஒரு வித்து 7 கதிர்களை மட்டுமில்ல, அதைவிட கூடுதலாகவும் முளைக்கக்கூடியவாறு இருக்குது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ இந்த 700 விடவும் அதிகப்படுத்தி கொடுப்பான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, நாடியோருக்கு. ஏன் அல்லாஹ் மிக விசாலமானவன். வல்லாஹு வாசிஉன் அலீம். அவன் மிக விசாலமானவன், எவ்வளவு கொடுத்தாலும் குறைய போவதில்லை. ஹதீஸுல் குதிஸில பதிவாயிருப்பது போல, யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் வைன்சக்கும் வஜின்னக்கும் கானு அலா சயீதின் வாஹிதின் ஃபஸஅலூனி குல்லுஹும் மஸ்அலத்துஹும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதனை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹதீஸுல் குதிஸில, என்னுடைய அடியார்களே, மனிதர்களே, ஜின்களே, நீங்கள் அனைவரும், உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் ஜின்களும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி உங்களை அவ்வளவுடைய அத்தனை தேவைகளையும் என்னிடத்திலே முன்வைத்து நான் அதை அவ்வளவு பேருக்கும் முழுமையாக கொடுத்த பின்னரும் கூட
என்னுடைய ஹசானாவிலிருந்து எதையுமே அது குறைக்காதே. அப்படிப்பட்டவன் அல்லாஹ். அதனால் அல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிக விசாலமானவன், அதே நேரத்தில் யாருக்கு விசாலப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்தவன். அலீம் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தில் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. سبحان الله. அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்கள் தர்மம் செய்துவிட்டு ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى, தர்மம் செய்துவிட்டு அந்த தர்மத்தை தொடர்ந்து சொல்லி காட்டவும் மாட்டார்கள், கொடுத்தவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா சொல்லி காட்டுவது நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம், ஒருவர் தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டினால் அடுத்த வசனத்தில் வருது தர்மம் பாத்திலா போயிடும், பிரயோசனமற்றதா போயிடும். இதே போல தர்மம் கொடுத்தவருக்கு தொல்லை கொடுப்போமையானால் பேச்சு மூலமாக சரி அல்லது செயல் மூலமாக சரி, தர்மம் பெற்றவருக்கு ஏதாவது ஒரு தொல்லை செய்யப்படும் என்று சொன்னால் தர்மம் அழிந்துவிடும், பாத்திலாகிவிடும். ஆனால் அப்படியான காரியங்கள் எதையும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வர்களுக்கான கூலியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் அவருடைய இறைவனிடத்தில் உறுதியாகிவிட்டது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகின்றான். இதெல்லாம் விரிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்ட வசனங்கள். இந்த வசனத்தோட தொடர்புறதுனால திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். அடுத்த வசனம், கௌலும் மஅரூஃப் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா வல்லாஹு கனியுன் அலீம். தர்மம் செஞ்சு போட்டு சொல்லி காட்டி துன்புறுத்தி மற்றவர்களை கஷ்டப்படுத்துறதை விட தர்மம் கொடுக்க முடியாவிட்டால் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவது, அப்படி சொல்லும்போது தர்மம் பெற வந்தவர்களின் ஊடாக உங்களுக்கு ஏதாவது தொல்லை வந்தால் அதை மன்னித்து விடுவது தர்மம் செய்வதை விட சிறந்தது. கௌலும் மஅரூஃப், நல்ல வார்த்தை, கொடுக்கிறது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை மேன்மையாக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கட்டும் என்று சொல்லிட வேண்டிய நல்ல வார்த்தை சொல்ல வேண்டியதான். தப்பித்தாரி பிச்சைக்காரன் என்னடா என்ன போல் நீ பிச்சைக்காரன் சொல்லுவான், அவன் சொல்லத்தான் செய்வான். சுப்ஹானல்லாஹ். இல்லாதவன் வந்து கேட்கும்போது கொடுக்கலன்னு சொன்னால் ஏசிட்டு தான் போவான், அது அவனோட பண்பு. அப்படியான நேரத்தில் எனக்கு ஏசிரியாண்டு அடிக்க பிடிக்க போகிறல்ல, திரும்ப ஏச போகிறல்ல, மகஃபிரா மன்னிச்சிடுறது. கொடுக்க வசதி இல்லை, நல்ல வார்த்தை சொல்லி அவர் மூலமாக வரக்கூடிய தீமையை மன்னித்து விடுவது கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா, தர்மம் செஞ்சு போட்டு தொல்லை கொடுப்பதை விட சிறந்தது. ஏன்னா வல்லாஹு கனி, அவன் தேவையற்றவன், ஹலீம், மிகவும் சகிப்புத்தன்மையுள்ளவன் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதெல்லாம் தர்மத்தை பற்றி தான் சொல்லப்படுது. அடுத்த வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா,
விசுவாசிகளை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன்னா காபிலை பொறுத்தவரை எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மை கிடையாது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான், தர்மம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். காபிட்ட எங்கே இருப்போம்? இது காபிட்டு அதை எதிர்பார்க்கலாம். அவன் செலவழித்தாலும் கூட அவன்கிட்ட அந்த எண்ணம் இருக்காது. சில வேளை பெருமைக்காக கொடுப்பான், சில வேளை மோஸ்துதிக்காக கொடுப்பான், சில வேளை ஆனால் அவன்கிட்ட இஹ்லாஸ் இருக்காது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும் எண்ணம் இருக்காது. அதனால் அது அங்கே இருக்கப்பட மாட்டார். அதனால தான் அல்லாஹ் தஆலா இங்கே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லது தர்மம் செய்தவருக்கு தொல்லை கொடுப்பதன் மூலமாக பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள். அதுக்கு உதாரணம் என்று சொன்னால் கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன போல நிறைய காபிரான பணக்காரர் இருக்காங்க, கொடுப்பாங்க ரிஆ அன்னாஸ், மோஸ்துதிக்காக. வலா யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அவன் அல்லாஹ்வை விசுவாசிப்பதும் இல்லை, மறுமை விசுவாசிப்பதும் இல்லை. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு உதாரணம் பமசலுஹு கமசலி ஸஃப்வானின் அலைஹி துராப், ஒரு வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கக்கூடிய தூசியை போல. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உதாரணம். ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு ஸல்தா, அந்த வழுக்கு பாறையின் மீது தூசி படிந்திருக்கின்றது, புட்பூண்டு மணல் உண்டு மண் ஒன்றும் கிடையாது, பெருமழை பொழிகிறது, இருந்த தூசியும் கழுவிட்டு போயிட்டு. ஃபதரகஹு ஸல்தா, வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது, ஒன்றுமில்லாம ஆக்கிவிட்டது. அப்ப இவர்களுக்கு உதாரணம் இதுதான். அல்லாஹுவை விசுவாசிக்காமல் மனிதத்தின் புகழை நாடி அதாவது முகஸ்துதிக்காக செலவழிப்பவர்களுக்கான உதாரணம் வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கக்கூடிய தூசியை போல. எப்படி பெருமழை பொழிந்தால் இருக்கிற தூசியும் கழுவப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு கற்பாறை வெறுமையாக்கப்படுமோ, அதே போல இவருடைய தர்மங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நன்மை அற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, சம்பாதித்ததில் எதையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற மாட்டார்கள், ஆற்றல் பெற மாட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடிய கூட்டங்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப இங்கேயும் தர்மத்தை பற்றி சொல்லப்படுது, அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்றைக்குரிய பாடத்துக்குரிய வசனத்தை நாங்க பார்ப்போம். வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்தாத்தில்லாஹ் வ தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தர்மம் செய்யும் போது இரண்டு விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாட வேண்டும். மர்தாத்துல்லாஹி அன்ஹும் ஃபீ இன்ஃபாகிஹிம், அவர்கள் செலவழிக்கக்கூடியதுக்கு அல்லாஹ் திருப்தி அடையணும். இது முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். இரண்டாவது விடயம் தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தர்மத்தை எங்களுக்கு மார்க்கமாக்கியது அல்லாஹ், எனவே நான் இதை செய்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் செலவழித்தால் அல்லாஹு தஆலா இதைவிட பன்மடங்கு கூலியை எனக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கை இருக்கணும். தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம்,
நான் சும்மா வெறுமனே செய்யல, அல்லாஹ் என் மீது கடமையாக்கினான், நான் அதை செய்கிறேன் உறுதியோட நம்பிக்கையோட எந்த தரத்தும் இல்லாமல் திருப்தியோட அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கிறேன். எனக்கு அல்லாஹ் இதை பன்மடங்காக்கி தருவான் என்ற நம்பிக்கையோடு. இந்த ரெண்டு விஷயங்களும் அவதானத்தில் கொள்ள வேண்டும் தர்மம் செய்யும் போது. அப்படி தர்மம் செய்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பான். மாறாக முன்னாள் வசனத்தில் சொல்லப்பட்டது போல முகஸ்துதிக்காக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நிலையில், மறுமை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தர்மம் செய்தால் அதற்கு உதாரணம் வழுக்குப்பாறையை போன்றது, தூசி படிந்த வழுக்குப்பாறையை போன்றது. மழை பெய்ஞ்சா கழிட்டு போயிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தர்மம் செய்யக்கூடிய, அல்லாஹ் இதற்கான கூலியை எங்களுக்கு பன்மடங்காக தருவார் என்ற நம்பிக்கையோடு தர்மம் செய்யக்கூடிய விசுவாசிகளின் பண்பை சொல்லுகின்றான். அதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், வமஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்தாத்தில்லாஹ் வ தஸ்பீதன் மின் அன்ஃபுஸிஹிம். இவர்களுக்கான உதாரணம் ஒன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுறாங்க தர்மம் செய்வதன் மூலமா. இரண்டாவதாக இதை கடமையாக்கியவன் அல்லாஹ், அதற்கான கூலியை அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் பன்மடங்காக இரட்டிப்பாக்கி தருவான் என்ற உறுதிப்பாடோடு எவர்கள் தர்மம் செய்கிறார்களோ இப்படியான விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் கமஸலி ஜன்னத்தின் பிரபுவா. ரபுவா என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அர்த் முர்தஃபி முஸ்தவி. அர்த் முஸ்தவியா, அதே நேரத்தில் முர்தஃபியா, உயர்ந்த இடத்துல இருக்குது பூமி, அதே நேரத்தில் சமதரியா இருக்குது, மேடு பள்ளம் இல்லை. விவசாயத்துக்கு மிக பொருத்தமான பூமி, எதை விதைத்தாலும் பன்மடங்கு பலன் தரக்கூடிய பூமி. கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின், அந்த பூமியின் மீது பெருமழை பொழிகிறது, அதை எதுவுமே பாதிக்காது. ஃபஆத்தத் உக்குலஹா திஃபைன், அவனுடைய விளைச்சலை இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றது. அப்படியே பெருமழை பொழியாவிட்டாலும் கூட அந்த பூமி விளைச்சலுக்கு பொருத்தமான பூமியாக இருப்பதனால அதற்கு சிறு தூறல் இருந்தாலும் போதுமானது. ஃபைல்லம் யுஸ்பிஹா வாபிலுன் ஃபதல், போதுமானது. பல் என்பது தூறலுக்கு சொல்றது, மழை தூறல் சொல்றது. வாபில் என்பது பெருமழை. பெருமழை பெய்யாவிட்டாலும் கூட சிறு தூறல் அந்த பூமிக்கு போதுமானது, அது விளைச்சலை கொடுக்கும். இந்த உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவன் அதற்கான கூலியங்களுக்கு வழங்குவான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாக சொல்லுகின்றான். சொல்லி போட்ட அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அவன் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். நோன்பு காலத்தில் நாங்கள் பார்த்தோம், இஹ்திசாப் என்ற ஒரு வார்த்தை படித்த ஞாபகம் இருக்கு, தெரியல. நோன்புடைய சிறப்புக்கள் ஒன்றுதான், நோன்பு பிடிக்கும் போது அந்த நோன்புக்கான கூலி அல்லாஹ்வினால் வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு பிடிக்கணும். ஹதீஸில் பார்க்கிறோம், மன் சாம ரமதான ஈமான வஹ்திசாபா,
எவர் ஈமான் கொண்டவராக விசுவாசத்துடன் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவராக நோன்பு நோட்கின்றாரோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்களாம் மன்னிக்கப்பட்டு விடும். அதே போல இங்கேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே தர்மம் செய்யும் போதோ இவைகளை நாம் கவனத்தில் கொள்வது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாமா அப்துல் ரஹ்மான் அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர் தஃப்சீரை சொல்லும்போது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ أي قصدهم بالإنفاق رضا ربهم والفوز بقربه. அதான் அவங்களுடைய தர்மத்தினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு வெற்றி பெறுவதே. திரும்ப வதஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், சதரல் இன்ஃபாகு அலா வஜ்ஹின் முன்ஷரிஹா முன்ஷரிஹத்தின் லஹுன் நஃப்ஸ். தர்மம் செய்யும் போது மனதில் திருப்தி இருக்கும், வெறுப்பு இருக்காது. வதஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய உள்ளத்தில் அந்த தர்மத்தை பற்றிய இன்ஷிரா, அவருடைய உள்ளம் விரிவடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். உள்ளம் திருப்தி அடைந்தால்தான் தர்மம் அங்கீகரிக்கப்படும். சிலர் கொடுப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் திருப்தி இருக்காது, வெறுப்போடு கொடுப்பார்கள். சில நேரம் திட்டினால் திட்டுவாங்க, நாசமாக போனவங்க கொடுக்காட்டியும் வேலை அப்படின்னு சொல்லி போட்டு ஒதுக்கில்லை விஷயம். கொடுக்காட்டியும் விட மாட்டானிவன் அப்படின்னு சொல்றாக்கள் மீறாங்க. அப்படி இல்லை, தர்மத்தை கொடுக்கும்போது மனதில் திருப்தி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். லா அலா வஜ்ஹி தரத்துத், கொடுப்பமா வானமா கொடுப்பமா வானமா கொடுப்பமா வானமா, இந்த தரது இருக்குப்படா. வதாஃபு நஃப்ஸ் ஃபீ இக்ராஜிஹா, அதை கொடுப்பதிலே உள்ளம் பலகீனப்படக்கூடாது, உறுதியாக இருக்கணும். ஏன்னா தர்மம் கொடுப்பதனால எதுவும் குறைவதில்லை. ஹதீஸ்ல அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நகஸ மாலும் மின் ஸதகா, எந்த ஒரு செல்வமும் தர்மம் செய்வதனால குறைவதில்லை, மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை வளர்க்கிறான். ஹதீஸ்ல பார்க்கிறோம் நாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தஸத்தக பிஇத்லி தம்ரத்தின், ஒரு மனிதன் ஒரு ஈத்தம்பழத்தின் அளவுக்கு தர்மம் செய்தாலும், மின் கஸ்பின் ஹலால் மின் கஸ்பின் தய்யிப், ஹலாலான சம்பாத்தியத்தில், ஹராமான சம்பாத்தியம் இல்லை. வட்டி மூலம், பொய் சொல்லி, களவெடுத்து, மற்றவனுடைய பொருளை அபகரித்து, கொள்ளையடித்து கொடுக்கிற தர்மம் இல்லை. தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஹலாலான சம்பாத்தியம். உழைப்பு, வியாபாரம் அல்லது தொழில், தொழிற்சாலை, இப்படி ஏராளமான ஹலாலான வியாபாரங்கள் இருக்குது, தொழில்கள் இருக்குது. அதன் மூலமாக கிடைத்த தர்ம பரத்திலிருந்து ஒரு ஈத்தம்பலத்தின் அளவு தர்மம் செய்தாலும், இந்த ஹதீஸ்ல இடையில ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப், ஏன்னா அல்லாஹ் சொல்றான் மின் கஸ்பின் தய்யிப், ஹலாலான சம்பாத்தியமா இருக்கணும். ஏன்னா அல்லாஹு தஆலா ஹலால் அடி ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லி போட்டு
ஃபைன்னல்லாஹ யக்பலுஹா, அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், அங்கீகரிக்கின்றான். தும்ம யுரப்பீஹா, அதை அல்லாஹு தஆலா வளர்க்கிறான். லிசாஹிபிஹா ஹத்தா தகூன மிஸ்ரல் ஜபல். அல்லாஹு அக்பர். இடையில் ஹதீஸ் வருது, லிசாஹிபிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு. ஒரு குதிரை குட்டியை ஒருத்தர் வளர்க்கிறன்னு சொன்னால் நியாயமாக கஷ்டப்படணும். அதுக்கு இந்த குதிரை என்பது மிக முக்கியமான ஒரு மிருகம். சுபஹானல்லாஹ், ஒரு அதிசயமான பிராணி, அற்புதமான பிராணி. அதை பயிற்சி கொடுத்து வளர்த்தெடுத்தவனுக்கு எப்போதும் துணையாத்தான் இருக்கும். அது எந்த இடத்திலும், அதை பயிற்சி கொடுத்தவனை எந்த இடத்திலும் பாதுகாக்கும். அப்படியான ஒரு மிருகம் தான் குதிரை. தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தன்னுடைய எஜமானனை பாதுகாக்கக்கூடியான் குதிரை. அந்த குதிரை குட்டிய ஒருத்தர் வளர்க்கிறன்னு சொன்னா மிகவுமே சிரமப்படணும். அதுக்கு தேவையான அத்தனையும் செய்யணும். செஞ்சு வளர்த்தெடுத்தான் அதை பயன்படுத்தலாம். அப்ப அந்த உதாரணத்தை சொல்லுறான், கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு. தன்னுடைய குதிரை குட்டியை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தேவையான அத்தனை அதுக்கு செய்து கொடுத்து வளர்த்தெடுப்பது போல அல்லாஹு தஆலா நீங்கள் செய்த தர்மத்தை, ஒரு ஈத்தம்பலத்தின் அளவு இருக்கக்கூடிய தர்மத்தை மலை போல பெருக்குகின்றான். அல்லாஹு அக்பர். அதனால தர்மம் செய்வதன் மூலமாக மனிதனுக்கு குறைவு ஏற்படுவதில்லை. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமை பதிவாக இருக்கின்றது. ஆகவே தர்மம் செய்யும் போது மனம் திருப்தி அடைய வேணும். இன்ஷிராஹு சதர், இன்ஷிராஹு நஃப்ஸ், வெறுப்போடு கொடுக்கக்கூடாது. தரத்துத், கொடுப்பமா வேண்டாமா என்ற சிந்தனை வரக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கிறேன்னு கொடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு பல விடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். ரசூலுடைய காலத்தில் ஒருவர் தர்மத்தை எடுத்துக்கொண்டு போறார். இன்றைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு மனிதனுக்கு தர்மம் கொடுக்க போறேன் எடுத்துட்டு போறார். உடனே கொடுத்தா அவன் ஒரு கல்லன், சாரிக். அடுத்த நாள் காலையில் பேசப்படுகிறது, இன்றைக்கு ஒரு கல்லனுக்கு தர்மம் செய்யப்பட்டீர்கள் போட்டு. அப்போ அவருக்கு கவலை. திரும்பவும் ஒரு நாள் தர்மத்தை எடுத்துக்கொண்டு போறாரு. இன்னைக்கு நான் தர்மம் கொடுக்கணும் போட்டு கொடுத்தாரு ஒரு பணக்காரன கையில். அடுத்த நாள் பேசப்படுது, இன்றைக்கு ஒரு வசதி படைத்தவருக்கு தர்மம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ மூன்றாவது நாளும் தர்மம் செய்கிறாரு. அப்போ ஒன்று குறுக்கார் யாரு கையில்? ஒரு விபச்சாரி கையில். அப்போ ரசூலோட சொல்லப்படுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. கல்லனை பொறுத்தவரையில் களவிலிருந்து திருந்ததுக்கு காரணமாக இருக்கலாம். வசதி படைத்தவனை பொறுத்தவரையில் அவனை கஞ்சத்தனம் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். அவனை பணத்தால் தர்மம் செய்யக்கூடிய மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விபச்சாரியை பொறுத்த வரையில் தன்னுடைய விபச்சார தொழிலை விட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதனால் தர்மம் செய்யும் போது நாங்கள் கொடுத்துட வேண்டிதான். அதுக்கு ஒரு நத்தீஜா, ரிசல்ட் வந்து அல்லாஹ்வுடைய கையில். இன்னமல் அமாலு பின் நிய்யாத் என்று சொல்வது போல எங்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு கூலி நிச்சயம் அல்லாஹ்விடம் உண்டு. எனவே தர்மம் செய்யும் போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய இரண்டு விடயங்கள். ஒன்று, கொடுக்கிற நேரத்தில் ரியா வந்துடப்படா. 4 பேர் பார்க்குறாங்க, நாளைக்கு தர்மம் செய்யறன்னு போந்துடக்கூடாது, அதை எதிர்பார்க்கக்கூடாது. இது அநேகமாக தர்மம் செய்பவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம். அந்த ஆபத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் பார்த்தாலும் எங்களுக்கு வேலை. தொழுகிறோம், யாரும் பார்க்கறதுக்காக தொழுகிறோம் எண்ணம் இருந்துச்சுன்னா தொழுகை பார்த்து போயிடும். அதே போல தர்மம் செய்கிறோம்,
யாரும் பார்க்கணும் எங்களை புகழணும் செய்ய போட்டு தர்மம் செஞ்சால் தர்மம் பாத்தில். மாறாக இந்த ஆபத்திலிருந்து தடுத்துக்கொள்ளணும். எனக்கு என்ன பார்க்குற பார்த்து போனால் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறேன். முடியும் என்றால் தர்மத்தை மறைத்து கொடுப்பது சிறந்தது என்பது சென்ற பாடங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது. அப்படி மறைத்து கொடுப்பது நாளை மறுமையில் நிழலில்லாத வேளையில் அல்லாஹு தாலாவுடைய நிழலில் அல்லது அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் நிழல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு கொடுக்கும் ஹதீஸில் வந்திருக்கு. வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் அஹ்ஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. 7 கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நிழலின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாளை மறுமையில். அதில் ஒரு கூட்டம் யாரு? ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், அதை மறைக்கிறான், தன்னால் முடிந்து மட்டும் மறைக்கிறான். எந்த அளவுக்கு மறைக்கிறான்னு சொன்னால் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மறைக்கிறான். ரகசியமாக தர்மம் செய்கிறான். அது சிறந்தது. முகஸ்துதியிலிருந்து அது பாதுகாக்கும். சில வேளை தர்மம் செய்வதை வெளிப்படுத்த வேணும். எப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு சபையில் இருக்கிறோம், தர்மத்தை பற்றி தூண்டப்படுகிறது, தர்மம் சேகரிக்கப்பட போகுது, பிந்திரத்தில் யாரும் மௌனமாக இருப்பாங்க, இத்தரம் ஒன்றுக்கு ஆக மாட்டாங்க. இப்போ யாரா எலும்பி நான் ஒரு 5000 தாரணப்பா என்று சொல்வது அந்த இடத்துல வரவேற்கத்தக்கது. அப்படி சம்பவம் ரசூலுடைய காலத்தில் நடந்துச்சு. தர்மத்தை வலியுறுத்தினாங்க, யாருமே பேசுகிற மாதிரி இல்லை. ஒரு சஹாபி போயிட்டு வாராரு, அள்ளி கொண்டு வாரார். தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பொட்டை நெருக்கி கொண்டு வந்து போடுறாரு ரசூலுக்கு முன்னால். இதை பார்த்தோன்னே எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் அள்ளிட்டு வராங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரசூலுல்லாவுக்கு முன்னால் ஆடைகள் ஒரு குவியல், தானியங்கள் ஒரு குவியல். 7 பந்து கொடுத்தாங்க. சில சமயங்களில் தர்மத்தை வெளிப்படுத்த வேண்டாம், தேவையான இடத்தில் மட்டும், முகஸ்துதிக்காக அல்ல, மற்றவர்களை தூண்டுவதற்காக, மற்றவர்களை தர்மம் செய்ய வைப்பதற்காக. மாறாக வளமையாக தங்களுடைய தர்மத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து கொடுப்பது மிகவும் சிறந்தது என்பது இங்கே ஞாபகப்பட வேண்டிய விஷயம். இரண்டாவதாக தர்மம் செய்யும் போது அவதானிக்க வேண்டிய விடயம், நப்சில் தரத்து தரக்கூடாது. கொடுப்பமா வேணுமா என்ற சிந்தை வரக்கூடாது. மாறாக உறுதியாக இருக்கணும். இந்த பொடி என்று கொடுத்துடணும். அவன் எடுத்தவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நன்மை உங்களுக்கு நிச்சயமாக கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் அதை பார்க்க தேவையில்லை. இப்படி தர்மம் சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் சொல்லிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அடுத்த வசனம் 266வது வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், அயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நகீல் வ அனாப் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத் வ அஸாபஹுல் கிபரு வ லஹு துர்ரிய்யத்துன் துஅஃபா ஃபஅஸாபஹா இஅஸாருன் ஃபீஹி நாருன் ஃபஹ்தரகத் கذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மம் செய்துவிட்டு தர்மத்தை பாலாக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்னொருமாறு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். தயாஉல் ஹஸனாத் பிஸ்ஸய்யிஆத் அப்படின்னு. தீமைகள் செய்வதன் மூலம் நன்மைகள் அழிந்து விடுதல் என்று இந்த வசனத்துக்கு தலைப்பு போட்டிருக்காங்க. தயாஉல் ஹஸனாத், நன்மைகள் அழிந்து போவது, பிஸ்ஸய்யாத், தீமைகள் மூலம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய
உதாரணம் என்னென்னு சொன்னால், உங்களில் ஒருவர் அவருக்கு பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிறைந்த ஒரு தோப்பு இருக்குது. ஒருவருக்கு பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிறைந்த ஒரு தோட்டம், செழிப்பான தோட்டம் இருக்குது. அதில் சிறப்பு என்ன சொன்னால், அதுக்கு கீழே நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், 6 ஓடு தோட்டத்தில். அதில் அவருக்கு சகல வகை கனிகளும் உண்டு. லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத். அந்நிலையில் அவரை வயோதிபம் பீடித்து விட்டது. வஸாபஹுல் கிபர். அத்தோட வலஹு துர்ரியத்துன் துஆஃபா, சம்பாதிப்பதற்கு முடியாத சந்ததிகளும் அவருக்கு இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ். அப்போது நெருப்பை தன்னில் கொண்ட ஒரு சூறாவளி, புயற்காற்று வந்து அந்த தோட்டத்தை அழித்து விடுகின்றது, எரித்து விடுகின்றது. அஸாபஹா யஸாருன் ஃபீஹி நாருன் ஃபஹ்தரகத். நெருப்பை சுமந்து வரக்கூடிய புயல் காற்று வந்து அந்த தோட்டத்தை அப்படி எரிச்சு போடும். இந்த உதாரணத்தை தர்மம் செய்துவிட்டு தர்மத்தை சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லது தொல்லை கொடுப்பதன் மூலமாக அழித்து கொள்ளக்கூடியவர்களுக்கான உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை யாரா விரும்புவாங்களா? அதுதான் அதோடைய கேள்விங்க. ஆயாவது உங்களை யாராவது விரும்புவீங்களா? இப்படி நடக்கிறத உங்களை யாராவது விரும்புவீங்களா? பதில் என்ன, விரும்ப மாட்டோம். அப்ப ஒரு செழிப்பான தோட்டம், அதில் பேரிச்ச மரங்கள் இருக்குது, அதே மாதிரி முந்திரி திராட்சைகள் இருக்குது, இன்னும் பலதரப்பட்ட கனிகளும் இருக்குது. செழிப்பான ஒரு தோட்டம். அந்த தோட்டம் வந்து அவருக்கு தேவையான அத்தனை கனிகளும் கொடுக்குது. அதுக்கு கீழே ஆறும் ஓடுது. அப்போ தோட்டத்துடைய சிறப்பெல்லாம் சொல்லி போட்டு, இப்படியான ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிற வேளையில் அவருக்கு வயது வந்துட்டு வயோதிபத்தை எத்திட்டார். அதுக்காங்கால அவருக்கு அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு அல்லது தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு முடியலை. அதே நேரத்தில் அந்த தோட்டத்தின்பால் மிகவும் தேவையுள்ளவர். ஏன்னு சொன்னால் சம்பாதிக்க முடியாத சின்ன பிள்ளைகளும் இருக்காங்க. வலஹு துர்ரியத்துன் துஆஃபா, பலகீனமான சந்ததிகளும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த சூழல்ல நெருப்பை சுமந்து வரக்கூடிய ஒரு அதாவது பேட்காற்று தோட்டத்தை அழிச்சு போட்டுச்சு, எரிச்சு சாம்பலாக்கி போட்டுச்சு. இப்படியான ஒரு நிலை ஏற்படுவதை உங்களில் யாரும் விரும்புவீர்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பதில் யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த உதாரணத்தை ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றார்னு சொன்னால், தர்மம் செய்கிறாங்க, தாராளமாக கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க, இல்லை குடிக்கலாம் செய்கிறாங்க. அந்திம காலத்தில் தான் செய்யக்கூடிய தீமைகளின் மூலமாக தன்னுடைய நன்மைகளை அழித்துக் கொள்ளுவர்களுக்காக இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எப்படி இந்த சிறப்பான தோட்டத்துக்கு சொந்தக்காரன் அதனளவில் மிகவுமே தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தோட்டம் அழிக்கப்பட்டு விடுகிறதோ, அப்படியான ஒரு நிலையை எப்படி மனிதன் விரும்ப மாட்டானோ, அதே போல தான் செய்த நன்மைகளை தீமைகளின் மூலமாக அழித்துக்கொள்ள விரும்புவானா? இதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. இந்த வசனம் இறங்குறதுக்கான சபபு நுசூலை பார்த்தா அந்த வசனம் சும்மா எங்களுக்கு விளங்கிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த வசனத்தை ஓதி காண்பிச்சு
இந்த வசனம் யாருக்காக இறங்கியதுன்னு கேட்குறாங்க. அயவத்து அஹதுக்கும் தக்கூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீலின் அனாப் அப்படி இந்த வசனத்தை ஓதி காண்பிச்சு இந்த வசனம் எதுக்காக யாருக்காக இறங்கிச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் சொல்லிட்டாங்க. உமர் கோபம் வந்துட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்துட்டு ஃபகதிப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றில் தெரியும்னு சொல்லுங்க, இல்லாட்டி தெரியான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. கூலு நஅலம் அவு லா நஅலம். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளை கூச்சத்தோட இளமை நின்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சம்பந்தமாக எனக்கிட்ட ஒரு அறிவிக்க அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, தட்டி கொடுக்குறாங்க. இப்னு அஹி, என் சகோதரன் மகனே, கொல் வலா தஹ்கிர் நஃப்ஸக, நீ சின்ன புள்ளன்னு சொல்லி போட்டு ஒன்றை நீ தாழ்த்தி கொள்ளாதே, சொல் பயம் இல்லாமல் அவன் உற்சாகப்படுத்துகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க துரிபத் மசலன் லி அமல், ஒரு அமலுக்காக இந்த உதாரணம் சொல்லப்பட்டது என்று சொல்றாங்க. திருப்பி கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயோ அமல், என்ன அமல்? அப்ப சொல்றாங்க லிரஜுலின் கனியின் யஅமலு பிதாஅத்தில்லாஹ், ஒரு வசதி உள்ள மனிதனுக்கு தர்மத்தினுடைய பெருமதியை பொருந்தி தர்மம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. தும்ம பஅஸல்லாஹு லஹு ஷைத்தான், பின்னர் அவனிடத்தில் அல்லாஹு தஆலா ஷைத்தானை அனுப்புகின்றான். ஃபஅமில பில் மஆசி ஹத்தா உக்ரிக அஅமாலுஹு. அப்ப ஷைத்தானுக்கு வழிபட்டு தீமையில் ஈடுபடுகின்றார், அவருடைய தர்மம் அனைத்தும் அழிந்து விட்டன, நன்மைகள் அனைத்தும் அழிந்து விட்டன என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இது தப்சீருடைய பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய சபபுன் நுசூலாக இருக்கின்றது. அப்படின்னா தான் செய்த நன்மைகள் அனைத்தையும் ஷைத்தானுக்கு வழிபட்டு தீமைகள் செய்வதன் மூலமாக அழித்து கொண்டவன், அவனுக்கு உதாரணம் தான் இந்த உதாரணம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கையில் வசதி இருக்கும்போது தர்மம் செய்வோம், நன்மைகள் செய்வோம். ஆற்றல் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது நன்மைகள் செய்வோம். பின்னால அந்த நன்மைகளை தீமைகள் செய்வதன் மூலமாக அழித்து கொள்ளக்கூடாது என்பது இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே பள்ளியோட தொடர்பு இருக்கும், சூரத்தில் தோற்றத்தில் எல்லாம் நல்ல கவர்ச்சி இருக்கும், நம்பிக்கை நாணயம் எல்லாம் இருக்கும், மக்களால் போற்றப்படக்கூடிய ஒருவர் அறுப்பார், பின்னால் அந்திம காலத்தில் தலைகீழ மாறிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால நன்மைகள் செய்பவர்கள் தங்களுடைய நன்மைகளை அழித்து கொள்ளக்கூடிய காரியங்களை வயோதிப காலத்தில் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆவில் அடிக்கடி கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமூர், தள்ளாத வயது முதிர்ந்த வயது வரைக்கும் என்னை நீ வாழ வைத்து விடாதே.
அப்படி தள்ளாத வயது வரை நான் தள்ளப்படுவதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அவங்க மௌத்தாகும்போது 63 வயசு தான். அதனால் வயதை தாண்டியவர்கள், இளமை பருவத்தை தாண்டியவர்கள், ஆரோக்கியத்தை இழந்தவர்கள், ஆரம்பத்தில் வசதி இருந்துச்சு, தர்மம் செய்தோம், நன்மை செய்தோம், பின்னால் வசதி இழந்து தர்மம் செய்ய முடியாமல், நன்மை செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் வசதியாக இருக்கும்போது செய்த நன்மைகளை, ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்த நன்மைகளை அழிக்கக்கூடிய காரியங்களை செய்துவிடக்கூடாது என்பது இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டி, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்மை அளிப்பானாக, எங்களுடைய காரியங்களை சிறப்பாக்கி வைப்பானாக, எங்கள் அனைவருக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.